நான் ஓப்பனா சொல்லணும்னா வந்து கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி. யார் 6-7 பேர் விதவிதமா என்ன சொன்னாலும் கடைசியா எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணிடுவேன். ஒன்னு சூஸ் பண்றோம், அதுல ஸ்ட்ராங்கா எப்படி இருக்கிறது அதுவும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னு சூஸ் பண்ணிட்டு அதுலயே அடமெண்டா இருந்துடக்கூடாது. அது எப்படி 2 பேர் அதை சொல்லியிருப்பாங்க, நான் அவங்க 2 பேர் சொன்னதையும் கேட்காம வேற ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பேங்கிறதுனால கோச்சுக்கிற ஆளுங்கெல்லாம் கிடையாது. அதான் இப்போ வரைக்கும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். எது அதுல புகழ்றாங்க, எது அதுல செருப்படி வருது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி அடுத்து இப்ப இன்னைக்கு ஒண்ணு கத்துக்கிட்டு நாளைக்கு வேற ஒண்ணு கத்துக்கிட்டு அது 2ல இருந்து லெசன்ஸ் எடுத்து 3வது நாள் பண்றதுதான் லைஃப். 96ஓட சக்சஸை விட ஒரு 50 மடங்கு நம்ம எதிர்பார்க்குறோம்னா அப்ப போட்ட ஒர்க்கை விட 50 மடங்கு ஜாஸ்தி போகணுங்களா, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர ஸ்பெஷலா நம்ம என்ன ஒன்றும் நல்ல விஷயமா சொல்லும் போது இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற ஆள் அப்ப பேடான ஆளா தானே இருப்பான். அந்த நல்ல விஷயத்த வந்து கெட்ட வழியில சொல்லிடக்கூடாது. அது எனக்கு நான் தானே படம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தெரியும்ல, நாங்க ஒர்க் பண்ண எங்களுக்கு தெரியும் இதுல எந்த ஒரு கெட்ட மேட்டரும் சொல்லலை, அதே மாதிரி கெட்ட ரூட்லையும் சொல்லலை. அப்படிங்கிறப்ப ஏன் பயப்படணும்? இப்போ வந்து நமக்கு ஒரு டவுட்டு, இதை நம்ம என்ன பண்றது அப்படின்னு நம்ம இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்களோட கன்சிடரேஷன் ஹெல்ப்பை சீக் பண்ணும்போது அது அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்றாங்க அது நமக்கு மேட்ச் ஆகுமான்றது பரவாயில்ல. இப்போ நீங்க வந்து ஒரு 6-7 பேர்கிட்ட நாங்க இதை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றப்போ ஒருத்தவங்களோட ஒப்பீனியனுமே வேறையா இருக்கும்ல. இதெல்லாம் சேர்த்து கடைசியில நீங்க ஒரு விஷயம் டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வரீங்களா? இது எப்படி நடக்குது, உங்களால எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியுது? நான் எப்படி நான் சொல்றது, நான் அதான் இப்போ நான் ஓப்பனா சொல்லணும்னா வந்து கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி. யார் 6-7 பேர் விதவிதமா என்ன சொன்னாலும் கடைசியா எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணிடுவேன். பட் என்னன்னா இவங்க இவ்வளவும் சொல்லும் போது நம்மளுக்கு அந்த லாஸ்டா கடைசியா ஒரு விஷயம் தோணுதுன்னு ஒரு மேட்டர் ஒன்று இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஃபில்டர் ஆகி ஒரு கரெக்டான விஷயமா தான் தோணும். அதை கான்ஃபிடென்ட்டா நான் பண்ணிடுவேன். அது வந்து 6 பேர்ல வந்து 4 பேர் இதை சொல்லி 2 பேர் அதை சொல்லியிருப்பாங்க, நான் அவங்க 2 பேர் சொன்னதையும் கேட்காம வேற ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேங்கிறதுனால கோச்சுக்கிற ஆளுங்கெல்லாம் கிடையாது. அதான் இப்போ வரைக்கும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி இப்ப நம்ம ஒன்னு சூஸ் பண்றோம், அதுல ஸ்ட்ராங்கா எப்படி இருக்கிறது அதுவும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னு சூஸ் பண்ணிட்டு அதுலயே அடமெண்டா இருந்துடக்கூடாது. அது எப்படி நம்ம எப்படி அதை வந்து நம்மளுக்குள்ள மெச்சூர்டா நம்மளையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த சேஞ்ச் எப்படி வெளியே காட்டுறது, அதெல்லாம் இப்போதான் கத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா அப்ளை பண்ணி எது அதுல புகழ்றாங்க, எது அதுல செருப்படி வருது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி அடுத்து இப்ப இன்னைக்கு ஒண்ணு கத்துக்கிட்டு நாளைக்கு வேற ஒண்ணு கத்துக்கிட்டு அது 2ல இருந்து லெசன்ஸ் எடுத்து 3வது நாள் பண்றதுதான் லைஃப். அப்படிங்கறதெல்லாம் வெளிய ஆளுங்க சொன்னதுதான், நானா ஒண்ணு கிரியேட் பண்ணலாம் சொல்ல. ஓகே, இப்போ வந்து உங்களை ஒரு நடிகனா நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அப்ப பண்ண தெரியுமா, அதே தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். டைம் நான் சொன்ன மாதிரி அதுக்கு போடுற டைம் ஏற்றியிருக்கேன். பார்க்குற படங்களோட சாய்ஸஸ் மாதிரி இருக்கு. இன்னும் நம்பர் ஆஃப் மூவிஸ் வந்து ஏறி இருக்கு. படிக்கிற புக்ஸு மாதிரி இருக்கு, நம்பர்ஸ் ஏறி இருக்கு. எனக்கு அப்போ என்ன ஒர்க் ஆச்சுன்னு நான் நம்பினனோ அதே தான் இப்பவும் நம்பிட்டு இருக்கேன். பட் வந்து அப்போ நான் போட்ட எஃபர்ட்டுக்கு அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த பிக் பிக்சரே வேற. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ரேஷியோ கரெக்டாக போடணும்ல. இப்போ 96ஓட சக்ஸஸை விட ஒரு 50 மடங்கு நம்ம எதிர்பார்க்குறோம்னா அப்போ போட்ட ஒர்க்கை விட 50 மடங்கு ஜாஸ்தி போகணுங்களா, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர ஸ்பெஷலாக நம்ம என்ன ஒன்றும் ஹாலிவுட்லாம் போய் எதுவும் கற்றுக்கலாம் வரல. ஓகே, இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க பட வரிசையில ஒரு அப்கமிங் ஆக்டர் அப்படின்றது சொல்ல முடியாது, ஆல்ரெடி உங்களுக்குன்ட்டு ஒரு விஷயம் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் மூவிலேயே உங்களுக்கான ஒரு பேஸ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு அடல்ட் மூவி வந்து ஏ-ரேட்டட் மூவி வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கான தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? மக்கள் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நீங்க நம்பினீங்களா? மக்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். நல்ல விஷயமா சொல்லும் போது இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற ஆள் அப்ப பேடான ஆளா தானே இருப்பான். நம்ம எங்க மிஸ்டேக் பண்றக்கூடாதுன்னா அந்த நல்ல விஷயத்த வந்து கெட்ட வழியில சொல்லிடக்கூடாது. அது எனக்கு நான் தானே படம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தெரியும்ல, நாங்க ஒர்க் பண்ண எங்களுக்கு தெரியும் இதுல எந்த ஒரு கெட்ட மேட்டரும் சொல்லலை, அதே மாதிரி கெட்ட ரூட்லையும் சொல்லலை. அப்படிங்கிறப்ப ஏன் பயப்படணும்? நல்ல மேட்டர் தான் சொல்றோம், நீ ராங்கா எடுத்துப்ப அப்படின்னா அது நீ இல்ல மாறணும், நான் ஏன் பயப்படணும்?